ஹோட்டல் இருக்கத்தக்கனே ஆக்களுக்கு தடவை கேம் அடிச்சிட்டாங்க. நாங்களும் பக்கப்படுறோம், அண்ணாவும் பக்கப்படுறோம். இதுதான் ஆயுத களஞ்சியம். என்ன நீங்கள் சிஐடியா? இப்போ சந்தேகப்படணும் தானே? என்ன அது என்ன இருந்தது அதுக்குள்ள குண்டுகள் மருந்துகள் அவங்களுக்கு ஸ்டோப் பண்ணுறேன். அந்த நாள் ஜும்மா பள்ளிவாசல் அம்மா தலையை சுற்றுது. நீங்கள் எதுவும் சந்தேகம் பண்ணால் வந்து விசாரிக்கலாம். இந்த காணொளியில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல். யாழ்ப்பாணம் மற்றும் வன்னியில வசிக்கிற உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக பரிசுகளை அனுப்ப விரும்புகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். www.ssyaal.com என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள். சாக்லேட் வகைகள், பூக்கொத்துகள், மரக்கன்றுகள், பழ வகைகள், இலத்திரனியல் பொருட்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பொருட்களை தெரிவு செய்து உங்களுடைய உறவுகளுக்கு அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ஆர்டர் செய்து 48 மணித்தியாலத்துக்குள்ள அந்த பரிசுகள் கொண்டு போய் கொடுக்கப்படும். வங்கி சேவை ஊடாகவும் பேபால் மூலமாகவும் இலகுவாக நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். முக்கியமான ஒரு விடயம், இலவசமாக உங்களுடைய அன்புக்குரியவர்களிடம் அந்த பரிசுகள் கொண்டு போய் கொடுக்கப்படும். திரையில தெரிகிற இந்த தொடர்பெண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நேரடியாக பதிவு செய்வதற்கு www.ssyaal.com என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள். இலவசமாக மரக்கன்று ஒன்றும் வழங்கப்படும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற நிலாவளி என்ற ஊரை உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன். இன்றைய நாளில் இறக்கக்கண்டி என்ற ஊரை காட்ட போகிறேன். என்ன தம்பி நிலாவளி இறக்கக்கண்டி என்று குழப்பறீங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். நிலாவளி என்றது ஒரு பெரிய இடம், அதுக்குள்ளேயே சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. இறக்கக்கண்டி நிலாவளிக்குள்ள வரும் என்று ஒரு பெரியவர் சொல்லியிருந்தார். அவருக்கு நிறைய தகவல்கள் தெரியும் என்றதால் நாங்கள் இதுக்கு அங்கால தான் ஏற்கனவே காணொளியில் பதிவு செய்த நாங்கள். இன்றைய நாளில் இந்த காணொளியில் இதுக்கு இங்கால இருக்கிற பகுதியை காட்ட போகிறோம். முதல்ல அந்த இடம் எங்கே இருக்குது, இப்படி இருக்குன்றதாக காட்டுறேன்னு வாங்கோ. நாங்கள் ஏற்கனவே இந்த சிவப்பு கோடா இருக்குல்ல, இந்த பகுதியை காட்டினாங்கள். இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கோபாலபுரம். இப்போ இந்த இடமெல்லாம் கோபாலபுரம், சரியா? அதுக்கு அங்கால நிலாவளி வருது. இதுக்கு அங்காலையும் இருக்குது. நாங்கள் இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இப்படி 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 இந்த முனை மாதிரி இருக்குது, அப்படி அந்த பகுதியை காட்ட போகிறோம். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். இப்போ நாங்கள் இறக்கக்கண்டிக்கு போகலாம். ஆனால் சரியான அவதானமாக போகணும், இறக்கமாக தானே போவோம். இந்த இடத்துல நினைக்கிற தாவரத்தை பாருங்க, இதை பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. இது என்ன தாவரம்னு எனக்கு தெரியாது. தெரியாண்டு தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து சொல்லுங்கள், இது என்ன தாவரம்? நீங்கள் ஒரு குளவி கூடு மாதிரி இருக்குது பார்க்க. திருகோணமலை புல்மோட்டை வீதியால் புல்மோட்டை போகிற பக்கம் போகிறோம், சரியா? நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, போகும்போது வலப்பக்கம் போகிற குறுக்கு வீதிகளையும் வலப்பக்கத்தையும் காட்டுறேன். வரும்போது இடப்பக்கத்தை காட்டுறேன். வலப்பக்கம் பாருங்கோ, நிலாவளி வருடத்துக்கு வருடம் வளர்ச்சி தெரியலை, மாதத்துக்கு மாதம் வித்தியாசம் தெரியுது. இன்றைக்கு பார்க்குற நிலாவளி ஒரு மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்தா பெரிய அளவான மாற்றத்தோடையும் வளர்ச்சியோடையுமே இருக்குது. நிறைய குறுக்கு வீதிகள் போகுது இறக்கக்கண்டிக்குள்ளே. ஆனால் நாங்கள் எல்லா குறுக்கு வீதிகளுக்குள்ளேயுமே போகையில் திக்காக இருக்கிற குறுக்கு வீதிகளுக்குள்ளே போவோம், சரியா? அடுத்ததாக ஒரு குறுக்கு வீதி வருது, அந்த வீதிக்குள்ளே போவோம். புறாத்தீவு பீச் ரெசார்ட். ஏன் இப்படி எல்லா இடத்தையும் காட்டுறேன்னுண்டா, நீங்கள் எப்படியோ தெரியாது. இப்போ இந்த காணொளி வந்து மக்கள் பார்க்குறது இந்த அளவு ஆர்வத்தோட பார்ப்பார்கள்னு தெரியலை. ஆனால் எனக்கு இப்படியான இடங்களுக்கு போகும்போது அது ஒரு வித்தியாசமான அனுபவம். என்ன, நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்குமே போய் அங்கே பிரபலமாக இருக்கிற இடங்களை பார்க்குறத விட இப்படி போகும்போது நாங்கள் பார்க்குற விடயங்கள் வந்து எங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் இடப்பக்கம் பாருங்கோ, தென்னந்தோப்பு. இந்த இது பாருங்க, அப்படியே இருக்கு. என்ன கூடுதலாக நீங்கள் நிலாவளிக்கு வந்தால் இந்த பகுதிக்கு போவீங்க. நிலாவளியில் இருக்கிற பொதுமக்கள் கடற்கரை பப்ளிக் பீச்சுக்கு தான் போவீங்க. ஆனால் நாங்கள் இந்த மாதிரி இடத்தை கூட்டி கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இதில் நின்று பார்த்தா புறாத்தீவு கிட்ட தெரியுது. ஓ, புறாத்தீவு தெரியுதா? புறாமலை அங்கே பாருங்க,
அதில் இருக்கு புறா மலை, அது புறாத்தீவு. இந்த இடம் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ற மாதிரியான கடற்கரையாக இல்லை. அங்கே தான் நாங்கள் அதில் பாருங்க ஒரு படகு கொண்டு வந்து கொண்டு இருக்குது தெரியுதா? அந்த படகு எங்கே போகுது? இந்த புறாமலை நோக்கி போகுது. இப்போ அண்ணா ஓரது வேறுங்கண்ணா இந்த மணலுக்குள்ளே இப்படி கையை பிடிக்காமல் நிற்கிற மாதிரி சுத்தியாடு என்ன திறமையை காட்டுறாங்க. வேறு என்ன ஸ்டாண்டர்ட் இல்லையா? சுத்து வேகமாக சுத்து இப்படி அதில் விரைக்க அந்த கொஞ்சம் திறமையான ஆக்களுக்கு போடுற பின்னணி இசைவோட சுத்து எங்கே தட்டி இருக்கு. இதெல்லாம் ஒரு திறமை, இது யாருக்கும் வராத ஒரு திறமை தெரியுமா? அவசரப்பட்டு இதுக்கு வந்துட்டோம். கூடுதலாக நிலாவளி கடற்கரை பக்கம் அதிகமான தாழை மரங்கள். இந்த இடம் அங்கே அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாருங்க, இதுக்குள்ளெல்லாம் அப்படியே தாழை தான். இதெல்லாம் இறக்க கண்டிக்குள்ளே வருமானு தெரியலை, கொஞ்சம் தூரம் போகத்தான் இறக்க கண்டி என்று காட்டுது. ஆனாலும் நாங்கள் இதை தவற விட்டுருக்கிறோம். நிலாவளிக்குள்ளே இந்த இடத்தையும் காட்டி கொண்டு போவோம். சரியா? சரி, இப்படி பிரதான வீதிக்கு போய் சந்திக்கிறோம். பிரதான வீதிக்கு வந்துட்டோம். இங்கே கூடுதலாக அந்த சித்த மருத்துவமனைகள் அதிகமாக இருக்குது. கூடுதலாக வெள்ளைக்காரர்கள் இங்கே வந்து சித்த மருத்துவம் சார்ந்த சேவைகளை பெற்று போகிறதா தகவல் மூலமாக அறிஞ்சிருக்கிறேன். ஆனால் ஆயுர்வேதம்னு தான் இங்கே இருக்குது, ஆயுர்வேதிக்கண்டு. கூடுதலாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சித்த மருத்துவத்தில் இருந்து பட்டவை தான் ஆயுர்வேதம் உண்டு. ஆனால் இங்கே ஆயுர்வேதம் என்று தான் பயன்படுத்துகிறார்கள். வலப்பக்கம் பாருங்க வெறுங்காணிகள், இதெல்லாம் வெறுங்காணி. எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது தெரியல. கூடுதலாக தனிநபர்கள் தான் இதை வாங்கி விட்டுருக்கிறார்கள். ஐயாவோட காய்ப்போம். ஐயா தமிழா சிங்களா? சரி இதில் இப்போ இடப்பக்கம் போவோம். ஏன் இதுக்குள்ளே வந்தேனாண்டா, இந்த வெலைப்பக்கம் பாருங்க முள்வேலிக்குள்ளுக்கு சுத்த வர தேக்கு நட்டு இருக்கு. என்ன நான் அவதானித்த வரைக்கும் இந்த தொங்கல்லேருந்து வந்து நாங்கள் பிரதான வீதியால் தேக்கு நட்டு இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறது, இது வந்து பயனுள்ளதாக இருக்குது. முள்ளுக்கு நிறைய கட்டிடங்கள் இந்த மாதிரி வந்தாலும் இந்த சுத்த வர இந்த மாதிரி தேக்கு நிற்கும் போது அது ஒரு இயற்கையான தோற்றத்தை கொடுக்கும். ஆடோட இங்கே திரும்பி பாருங்க, வெலைப்பக்கம் சிறப்பாக இருக்கு. எப்படி இருக்குது பூஞ்சோலை. பிரதான வீதியினுடைய வெலைப்பக்கத்தை காட்டிக்கொண்டு வரேன்னு தான் சொன்னான். இந்த வெலைப்பகுதிக்குள்ளே வந்து பார்த்த வரைக்கும் வீடுகள் இல்லை, கூடுதலாக தோட்டங்களும் விடுதிகளுமாக தான் இருக்குது. நான் சொன்னேன் வெலைப்பக்கம் பாருங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இந்தளவு காணியும் தனிநபர் காணியாக தான் இருக்கும். என்ன புத்திசாலித்தனமாக மரங்கள் நட்டுருக்கு தவிர. நேர போவோம். சில வெலைப்பக்கம் பாருங்க, நல்ல வண்ண பயன்பாடு வடிவாக இருக்குது. நிலாவளி பீச் ரெசார்ட். கூடுதலாக நிலாவளியினுடைய பெயர் தான் வச்சுருக்காங்களே. இது அங்கால போனால் தனியார் காணி. நாங்கள் இப்போ திரும்பி போவோம். பிரதான வீதிக்கு வந்து விட்டோம். தனியார் நிறுவனங்கள் கூட காணிகளை வாங்கி விட்டுருக்குது. ஒரு ஐயாட்ட விசாரிச்சுன்னா ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தின் பெயர் சொல்லல, 1500 ஏக்கர் நிலம் வச்சுருக்குறாங்க இங்கே. ஐயாவோட கதைச்ச வரைக்கும் சொன்னவர். அடுத்தது அந்த காணியை சுற்றி 10 பேர் பாதுகாவலர்கள் இருக்கிறார். தலையை சுற்றுது. வெலைப்பக்கம் பாருங்க, இப்போ இந்த பகுதிகளில் வீடுகள் இருக்குது திக்கு திக்கா.
நிறைய குறுக்கு வீதிகள் போகுது. சரி, இப்படி நேர பாருங்க, நாங்கள் கொஞ்சம் தூரம் போவோம். இது குடியிருப்புகள் அதிகமான பகுதி. இந்த பகுதியில் அதிகமாக கடை தொகுதிகள் அப்படி இப்படின்னு பார்க்க முடியுது. அடுத்தது ஒரு வீதி கொண்டு போகுதா காட்டுது, வீதியை காணுது. இல்லை, வலப்பக்கம் ஒரு வீதி போகிறத காட்டுது, வீதியை காணுது. அதில் வீதி இருந்தா தவற விடுத்த மாதிரியில்லை. இல்லை, வலப்பக்கம் போவோம். இந்த வீதியால் கொஞ்சம் தூரம் போய் வருவோம். கூடுதலாக இந்த பகுதியில் வெறுங்காணிகள், வலப்பக்கம் தென்னந்தோப்பு, இடப்பக்கம் வெறுங்காணி. அது அதில் பாருங்க கட்டிட சிதைவு இருக்குது, கீழே தெரியுதா இடத்துல. அதே மாதிரி ரொம்ப அந்த மரத்துக்கு நடுவில் பாருங்க ஒரு கட்டிடம் இருக்குது. ஏன்னா அது நீர்த்தாங்கியாக இருக்குமான்னு நினைக்கிறேன். சரி, இப்படியே இதால் போவோம் கடற்கரைக்கு. இதுக்குள்ள ஒரு ஒழுங்க போகுது. இந்த இடத்துல பாருங்க, இதுக்குள்ள கட்டிட சிதைவு தெரியுதா, படியாக தெரியுதா பாருங்க. நிமிடம் வரைக்கும் போகுது. எல்லாம் பத்தை காடாகி போயிருக்கு. இந்த இதில் வடிவாக தெரியுது பாருங்க. இதில் பாருங்க, அந்த கட்டிடத்தில் ஒரு மரத்தின் கிளை வந்து படிந்து அந்த கிளை எப்படி மாறி போயிருக்குன்னு பாருங்க. தெரியுதா வடிவா? ஒரு வெட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பெரிய ஒரு கட்டிடம் தான். எனக்குன்னா இது விடுதியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பழைய காலத்தில். இதை பற்றி கேட்டு பார்ப்போம். தெரியுது அங்கே பொங்கல் வரைக்கும் அது நிகழத்துக்கு போகுது. அடுத்தது இதில் ஒரு கட்டிடம் இருக்குது. சரி, அப்படியே முன்னுக்கு பாருங்க. மீன்பிடி துறைமுகத்துக்கு வந்து விட்டோம். நிலாவளியில் மீன்பிடி துறைமுகத்தை நான் இப்போ தான் வந்து காணுறேன். இது கங்கால கூடுதலாக சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இந்த பகுதியில் மட்டும்தான் மீன்பிடி துறைமுகம் இருக்குது. அண்ணா கதைக்கலாமா? என்ன பேர் உங்களுக்கு? ஹால்தினா. இதை விட இது ரக்கண்டி. இது வந்து நிலாவளிக்குள்ளே தானே வருது. அப்போ எப்படி இங்கே மீன்பிடிகள் என்ன மாதிரி? மீன்பிடி சரியான சவுத் தான். கூட தான் மீன் வந்து நேரத்தில் மீன் நல்ல மீன் வந்து இப்போ. சரி அண்ணா, நீங்கள் வேலையை செய்யுங்க. சரி சரி. இப்போ இதில் இருக்கிற இந்த விடுதி தொடர்பாக ஒரு ஐயாவோட கதைப்போம். சரி, வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேர்? அனுர்தி. என்ன கொஞ்சம் முன்னமாக நல்ல சத்தமாக கதைச்சிங்க, இது கொஞ்சம் சத்தம் குறைவாக இருக்கு. நீங்கள் பிரச்சனை இல்லை, ஒன்றும் யோசிக்கவே இல்லை. உங்களோட பெயர்? அனுர்தீன். அனுர்தீன். உங்களோட பிறந்த இடம்? இறைகண்டி. நாங்கள் போகும்போது ஒரு சேதப்பட்ட ஒரு விடுதி ஒன்று இருந்தது, அதாவது ஹோட்டல் ஒன்று. அது ப்ளூ தான். ப்ளூ லகூனா? ப்ளூ லகூன். அது எந்த கால பகுதியில் அப்படி சேதப்பட்டது? 90 யுத்த டைம் வந்தது. அந்த டைமில் தான் அது பாதிக்கப்பட்டது. அவங்க இதில் ராணுவம் அந்த டைமில் அவங்க கேம் அடிச்சிட்டாங்க. இங்கே ஹோட்டல் இருக்கத்தக்கனே ஆக்களுக்கு கேம் அடிச்சிட்டாங்க. அந்த விடுதியே அழிஞ்சிருது. அப்படி அழிஞ்சது தான். அதுக்கப்புறம் அது எங்கேயும் இல்லை. இப்போ அதுக்கு பிறகு 90க்கு பிறகு எங்கேயும் இல்லை. இப்போ நான் கூடுதலாக விசாரிச்ச இடத்த மூன்லைட், நிலாவளி பீச் ஹோட்டல், சாயிரா ஹோட்டல், இந்த மூன்றும் தான் ஆரம்பத்தில் வந்ததுன்னு சொல்லினும். இது அதுக்கு பிறகு வந்ததா? இல்லை, இதுதான் ஆரம்பம். முதல்ல ஸ்டார்ட்டில் இந்த ஹோட்டல் மட்டும் தான். அந்த இது வந்த டைமுக்கு அங்கே இல்லை. இதுதான் ஆரம்பம் பெஸ்ட். அதுக்கு பிறகு தான் இது பீச் ஹோட்டல், மூன்லைட் அது இதெல்லாம் வந்தது. ஆனால் கூடுதலாக விசாரிச்சிருந்தது அந்த மூன்றையும் தான் சொன்னவர்கள். ஆனால் இப்போ பார்க்கும்போது ப்ளூ லகூன் தான் ஆரம்பத்திலேயே வந்து ஃபேமஸான இதுதான். என்ன கேட்டால் அந்த மேல் பொட்டு வந்து இதுதான் பிரான்ச் வந்து. என்ன கேட்டால் லெக்கூன் பக்கத்தில் மற்ற ஹோட்டல் எல்லாம் லெக்கூன் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது. அப்போ கெஸ்டெல்லாம் இங்கே தான் புக் பண்ணிஞ்சாலும் வாரு. ஆனால் இப்போ இந்த சுற்றுலா பயணிகளே வார இல்லையா? இங்கே குறைவு இல்லை. இப்போ ஏன்னா இந்த ஹோட்டல் ஏங்கல் இல்லை. அப்போ அந்த இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டாங்க. இந்த பகுதியில் ஹோட்டல்களும் குறைவு தானே? என்ன ஆனால் அங்கே தான் கூட அது மேல் பொட்டு என்ன தெரியுமா? இங்கே பிஜலாயின்னு போகலாம், இங்கே லெகுன் போகலாம், குளிக்கிறது எல்லாத்துக்கும் நல்லா. இங்கே ஆற்று வைக்கிறீங்க, இங்கே கடல் வரும்.
ஆத்துவை எல்லாத்துக்கும் வசதி. அதான் இங்கே மேல் போட்டு வந்து சரி பெஸ்ட்டான இது. அங்கே இல்லையே, இதே மாதிரி அங்கே இல்லை. அதெல்லாம் இங்கே இந்த மேல் வந்து ப்ளூ லகூன் விடுதியில் எத்தனை அறைகள் இருந்தார்கள்? 100. சரி. கொஞ்சம் பகுதி தான் அப்படியே இருக்கு. அது அங்கெல்லாம் ஃபுல்லாக அப்படியே சரி, ஃபுல்லாக அப்படியே எல்லாம் அழிஞ்சு வீது அப்படியே. ஜோம்பி நிறைய பேருக்கு வேலையும் இருந்திருக்குமே. என்ன நான் அங்கே விளைஞ்சேனா, அங்கே வேலை செய்து விளைஞ்சேனா எல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு நான் விளைஞ்சிருக்கேன். அந்த விடுதியில் எத்தனை பேர் வேலை செய்திருப்பாங்க? நாங்கள் 50 பேர்கிட்ட விளைஞ்சு அந்த அந்த இதில் 50 பேர் வேலை 50 பேர். மற்றது விவசாயம் செய்கிறதுக்கு அந்தரிய ஹானிக்கில் அந்த டைமில் வந்து பப்பாசி, வெங்காயம், வாழைத்தோட்டம் எல்லாம் செஞ்சு நிறைய வெள்ளைக்காரர்கள்லாம் வருவீனுமே. முழுக்க வெள்ளைக்காரர்கள் தான். ஏர்போர்ட்டில் அவங்க புக் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எல்லாம் திருநா இங்கே தானே, அங்கே அப்போ எல்லாம் இங்கே ஹோட்டல் இல்லை தானே, எல்லாம் முழுக்க இங்கே தான், பஸ் எல்லாம் இங்கே தான். அது சந்தர்ப்பத்துக்கு இடமே இல்லை மாதிரிங்க. என்ன படம்? கூட்டெல்லாம் போட்டு யூரோப்பியன்ஸ் படம் முடிஞ்சு எடுத்தோம். படம் எடுத்ததா ஆரம்பத்தில்? அந்த ஆக்டர்ஸ் 100 பேர் இங்கே வந்திருந்தோம். மக்கள்லாம் சங்கிலி போட்டு தான் கொண்டு போவாங்க யூரோப்பியன். படத்துக்காக சங்கிலி போட்டு கொண்டு படத்துக்காக இல்லை, அவங்க உண்மைக்குமே அப்படி போட்டு கொண்டு தான் கொண்டு வந்தாங்க. அவங்க டேஞ்சர் சாக்கள். அவங்க அந்த ஜெயிலில் இருக்கிற பாட்டியை கொண்டு வந்து படம் பண்ணி எடுத்தாங்க. அடடா. எல்லாம் அனுமதியோட தான் வந்து எடுத்து 100 பேர் இங்கே இருந்தோம். அப்போ நான் சின்ன நாள், எனக்கு 12 வயசு. உண்மையிலேயே உண்மை இல்லை, நான் நினைச்சேன் படத்துக்காக இல்லை. உண்மையிலேயே அவங்கள ரிலீஸ் பண்ணக்குள்ள பூட்டுக்கிட்ட எல்லாம் வாயிலே போட்டு போட்டுருங்க. பூட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணி போட்டு சாப்பாடு கொடுத்து போட்டு போடுவாங்க. கன் வெப்பன்ஸோட இருந்தோம். இந்த பைக்கு போட்டதெல்லாம் உண்மையிலேயே போட்டதெல்லாம் படம். அப்போ அந்த படத்தின் பேர் தெரியாதா? பேர் ஞாபகம் இல்லை. இங்கிலீஷ் படம் உண்டு, பழைய படம் உண்டு. இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு 80, 82, 83க்குள்ள வந்திருந்த காலகட்டம். சரி சரி. அவங்க காமினி, திசநாயக்கா, காமினி அவங்களும் ஒரு படம் ஒன்று எடுத்தவங்க இங்கே அந்த டைமில். அப்போ ஆரம்பத்தில் ஒரு நல்ல ஒரு இடமா தான் இருந்தது. இப்போவும் சிங்கள படம் ஒன்று எடுத்தவங்க, இல்லை சிங்கள படம் ஒன்று எடுத்தவங்க. அந்த ஐயாவோட கதைக்கும் போது ஐயா சொல்லியிருந்தார், இதில் இருந்தது ப்ளூ லகூன் ஹோட்டலாம். இதுதான் நிலாவளியில் முதலாவதாக வந்த ஹோட்டல். இன்றைக்கு சேதப்பட்டு அழிந்து போயிருக்குது. இப்போ நாங்கள் இந்த வீதியில் இருந்து திருகோணமலை புல்மோட்டை பிரதான வீதிக்கு போய் இடப்பக்கம் வந்த பக்கம் போய் 2வது குறுக்கு வீதின்னு நினைக்கிறேன். அந்த வீதிக்குள்ளே போனால் அதுக்குள்ளே ஆங்கிலேயர் காலத்தில் ஆயுதங்கள் வைக்கப்பட்ட ஒரு களஞ்சியம், ஆயுத களஞ்சியமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு கட்டிடம் இருக்கிறதா சொன்னார்கள். அதை போய் பார்க்க போகிறோம். இங்கே வாங்குவோம். இந்த இடத்துல எல்லாம் நிற்கிறேன். இதால் போய் இந்த இடத்துக்கு வர போகிறோம். இதுக்குள்ளே தானே அந்த ஆயுத களஞ்சியம் இருக்கிறதா சொல்கிறார்கள். நாங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். ஏற்கனவே இதால் தான் வந்து நாங்கள் வரும்போது நாங்கள் திக்கான இருக்கிற குறுக்கு வீதிகளுக்குள்ளே தான் போகிறோம். ஆனால் எங்களை தாண்டி வந்துட்டோம். இருந்தாலும் விசாரிச்சு எடுத்து அப்படி ஒரு ஆயுத களஞ்சியம் இருந்ததாக சொல்கிறார்கள். போய் பார்ப்போம் வாங்க. சரி, பிரதான வீதிக்கு போவோம். இடப்பக்கம் போவோம். பக்கம் தான் நாங்கள் பார்க்காத இடம். ஆனால் இடப்பக்கம் போய் இந்த ஆயுத களஞ்சியம் இருந்த இடத்த பார்த்துட்டு வருவோம். இதால் இடப்பக்கம் போவோம். சரி, இப்படியே போய் நாங்கள் ஏற்கனவே அந்த குறுக்கு வீதிக்கு போய் திரும்ப இந்த வீதிக்கு வந்து ஐயாவோட கதைச்சினாங்க. இப்போ எங்களுக்கு ஐயா ஒரு இடத்தை காட்ட போகிறேன். அது வந்து மிலிட்டரி யுத்தம் இதுதான். இது அது வந்து பிரித்தானியர் காலம், மிலிட்டரி காலம். அந்த யுத்தம் அந்த வெள்ளைக்காரன் நாங்கள் பிறக்காத ஆங்கிலேயர் காலம். நாங்கள் அந்த நேரம் நாங்கள் பிறந்திருக்க மாட்டோம். கட்டங்கள் அந்த ஒரு டெமிச்சு ஒன்றும் இல்லை. இல்லை அதே மாதிரி தான் இருக்கு. அது என்ன இருந்தது அதுக்குள்ளே? அதுக்குள்ள குண்டுகள், மருந்துகள் அவங்களுக்கு ஸ்டோவ் பண்ணுற அந்த நாளில். அப்போ இது வந்து ஆங்கிலேயர் காலத்துலேயும் ஒரு முக்கியமான இடமா தான் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் இங்கே கொண்டு கட்டிருக்காங்க. அந்த அதுக்குள்ள ஒன்று சும்மா நிலத்தில் ஃபோட்டோ மாதிரி கொண்டு வச்சுருக்காங்க. அது யாராலும் உடைக்க முடியாது, உடைக்கலாம். அதை பாதுகாத்து வச்சுருக்கீங்க தானே. நாங்கள் வரும்போது ஒரு வீதி ஒன்று போகுதுன்னு சொன்னேன்டா. வீதி போகுது காணையில்லைண்டா. அந்த வீதி இதுதான். நாங்கள் திரும்பி வரங்க மேல் ரோட். இது வந்து இந்த விடுதிக்கு வர்றதா? இந்த ஹோட்டலுக்கு வர்றது. இதுக்குள்ளே ஏதாவது விடுதிகள் இருந்ததா? இது இருந்தது நேரத்தில். சரி சரி. நாங்கள் இந்த வீதியை காணையிலன்னு யோசிச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த பகுதியில் நிறைய தென்னை மரங்கள் நீங்கள் அப்படியே சுற்றி பாருங்கள். ஒரு தென்னந்தோப்பு தான். இந்த தென்னந்தோப்பில் ஒரு பகுதி மரங்கள் 100 வருடங்கள் பழமையானது. 100 வருடங்களுக்கு முன்பு வைக்கப்பட்டதான். 100 மரங்கள் வச்ச மரங்கள் தான் இது. 100 வருஷம் முதல் மரங்கள். இதெல்லாம் 100 வருடத்துக்கு முதல். அந்த பக்கம் 52 வருடங்களாம்.
நான் அந்த டைமில் நாங்கள் இந்த ஹோட்டலுக்குலாம் இதெல்லாம் உற்பத்தி ஆகினது சின்ன கண்டா வச்சு உற்பத்தி எல்லாம் செஞ்சது. சரி சரி. இதா ஆ புறா கட்டின மயக்கிறேன். இல்லை புறக்கட்டில் இல்லை, நான் முதல்ல சண்டைக்கு வந்தேண்ணா. நீங்கள் இல்லை, நான் வெள்ளக்காரன் தானே. இல்லை என்ன வெள்ளக்காரமே தெரியலையா? விளங்கி இதுதான் ஆயுத களஞ்சியம். என்ன? ஆயுத கலங்கள் தான். ஓ, நான் வெளியில் பார்த்துட்டு என்னடா இது இந்த கல்லுக்குள்ள ஆயுத களஞ்சியம் இருக்குமான்னு யோசிச்சேன் நான். உள்ள வாங்கோ. அம்மா எவ்வளோ அகலம் பண்ணு பாருங்க. அகலம் இது யாராலும் உடச்சி கொள்ளையும் இல்லை. இங்கே பாருங்க எவ்வளோ அகலம். ஒரு இந்த ஜன்னல் இதெல்லாம் பிற்காலத்தில் போடப்பட்டிருக்கு. இப்போ இது வச்சு கணனால் நான் செய்யக்குள்ள இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு தெரியும். 10 கிட்ட. இப்போ ஆரம்பத்தில் இது எப்படி இருந்தது இந்த பகுதி? இப்போ இந்த 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 இதெல்லாம் இருந்ததா? இல்லை இதெல்லாம் இல்லை. அது பிறகு தான் நாங்கள் எது நீங்கள் பிறகு வச்சது? நான் இந்த ஜன்னல் வச்சோம். சரி. அந்த அங்கால ஒரு ஜன்னல் உடச்சி வச்சிருக்கோம். இங்கே வாங்க. இது பிறகு வச்சது? அது அந்த இது 2 தான் வச்சு நாங்கள். இதுவும் இந்த கதவும் போட்டிருக்கோம். இதுவும் போட்டிருக்கு. இதில் என்னவாம் இருந்தது? முதல் கம்பி கதை. கம்பி கதை தான் இருந்திருக்கும். அப்போ எனக்கு அவ்வளோ தெரியாது இந்த கம்பியில் இருந்து. நீங்கள் வரைக்கும் இது வழியாக தான் இருந்துருக்கோம். அது பிறகு தான் நாங்கள் இருக்கல. இது 3 காலதர் ஜன்னலை பிறகுதான் போட்டிருக்கு. அது ஒரு கட்டணம் உடைச்சி ஜன்னல் போடுறதுக்கு 1 மாதம் முடிச்சிருச்சு. உண்மையாக சொல்கிறீங்களா? உண்மைதான். சும்மா இல்லை 1 மாதம் உடைக்கல. உள்ளுக்கு அவங்க எப்படி போட்டிருக்காங்க தெரியுமா? இது தார் மாதிரி ஒரு சாமான் இந்த கலந்து இது போட்டிருக்காங்க. அந்த உள்ளே இருக்கா? இருக்கு பாருங்க. அத்திவரத்துலையும் பாருங்க கருப்பு அடிக்கி யாரெல்லாம் உடைக்கல. இது வெளியில பிறகு காட்டினதா? இல்லை இந்த வெளி இது இல்லை எல்லாம் அப்படியே இருக்குது. அது அப்படியே தான் இருந்ததா? இல்லைன்னா அது பிறகு காட்டின மாதிரி? இல்லை நான் சொல்றது செஞ்சு வாங்குவேன் ஐயா. இப்போ இந்த கல் இருக்குல்ல, இது வெளியில பிறகு காட்டியிருக்கு. இல்லை ஆனால் அந்த கல் அந்த நாளே கல் இதே மாதிரி தான் கல். அந்த நாளே கல் தான் இது. சரி சரி. இது நீங்கள் சாணம் நீங்கள் சிமன் நோமண்டு ஒரிஜினல் கல் தான் இது. அந்த நல்ல கல். இப்போ நம்ம அறுக்கிறதுலாம் லோக்கல். இது உடைக்கல. அது சுற்றில போட்டு உடைக்கலாது. அதுதான் நம்மளுக்கு பூச்சி மாதிரி அவங்க அந்த நாளே போட்டு பார்க்குறாங்களுக்கு அப்படி தான் விளங்குங்க. அது பார்க்குறாங்களுக்கு அப்படி இல்லை. தூரத்தில் இருந்து பார்த்துட்டு ஏதோ அது பலம் குறைஞ்ச கட்டுறமண்டு யோசிக்கணுமன்றதுக்காகவும் இந்த ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கலாம். என்ன வெளியிலேருந்து பார்த்துட்டு நான் அதுலேருந்து யோசிச்சேன்னா இது ஆயுத களஞ்சியமாக இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் வந்தது. உள்ளுக்கு வந்து பார்த்தா எனக்கு வியப்பாக இருக்கு, ஆச்சரியமா. யாரும் அப்படி தான் நினைப்போம். ஏன்னா வெளியான வாக்கில் அப்படி தான் நினைப்போம். உள்ளுக்கு வந்த பிறகு தான் கொங்கிட்ட பாருங்க எவ்வளோ காலம். என்ன எவ்வளோ காலம் இன்னும் வரைக்கும் அதில் அதே மாதிரி தான். ஆனால் அப்படியே அந்த நாளில் போட கொங்கிட்ட அந்த மாதிரி பாருங்க கலர் மாற மாறிச்சு. அந்த முதல் போட்ட கலர்லாம் பெரிய அது இப்போ ஒரு இருக்கேன். ஆனால் இப்போ ஒரு சொன்னால் எல்லாம் பிடிச்சி போகும். எனக்கு தெரிஞ்சு இது இந்த அகலத்தை பாருங்க. இந்த அகலம். அப்போ அந்த நாளையில் வந்து அவங்க இந்த ஓட்ட வழியை தான் செட் பண்ணி அவங்க மருந்து இந்த பார்வைக்கு. ஆனால் அந்த டைமில் வந்து இது மிஸ்டோட தான் இருந்திருக்குங்க. இல்லை இது வந்து காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. என்ன சரி ஆல்ரெடி குண்டுகள் அதுகள் அந்த சரி பூட்டிகள் வச்சுருப்பாங்க. அது இப்படி வைக்க மாட்டாங்க. ஒரு இடத்துலையும் இப்படி வைக்க மாட்டாங்க. பாருங்கள் எப்படி செட்டை வச்சுருக்காங்கன்னு. கீழே பாருங்கள் எப்படி ஓட்டை. அது இந்த ஓட்டம் முதல்ல இருந்ததா? எல்லாம் அவங்க அப்படி இருந்தது. இது அதுதான் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம புதுசாக வைக்கலாது இதெல்லாம் வைக்கிறது. இதில் மற்ற 2வது யாரும் இருக்கீங்களா? அதுதானே இருக்கீங்களா? என்னென்னு கேட்டால் காற்று ஓட்டங்கள் கருப்பு இந்த சார்மாய் போட்டு ஊற்றி கட்டிச்சாங்க பார்த்தீங்களா? ஓ இங்கே வரணும். தார் தான் தார் இல்லைன்னு. சரி தாரில் ஒரு ஜாய் சாமான். இதுக்கு அந்த சின்ன சின்ன சல்லி இருக்குல்ல, சின்ன அதாவது சல்லின்றதை விட அந்த கல் குருணிக்கல், அதை விட அந்த தார் மாதிரியான ஒரு இது மிக்ஸ் பண்ணி கட்டிச்சாங்க. அதுதான் ஒட்டுற தன்மையாக இருக்குமென்னு நினைக்கிறேன். பின்பக்கம் மூட்டை வந்ததில்ல, அது ஒரு கப்பா. ஓ அங்கே பார்த்தீங்களா? ஓகே. இந்த மேல் கொங்கிட்டு பாருங்களேன் இப்போ எவ்வளோ மொத்தத்தை கழிச்சிக்கிட்டு. ஓ அந்த மேலே இருக்கிற அந்த தட்டை பாருங்க, பிளேட்டை பாருங்கள் எப்படி இருக்கிட்டு. வந்த அளவுக்கு அவங்க அடிச்சிச்சாங்களே. அதான் இந்த தென்னந்தோப்பு பகுதிக்குள்ளே நிற்கவே உண்மையிலேயே அவ்வளோ நல்லா இருக்குது. அப்படியே திரும்பி பாருங்க. சரி ஐயா, மிக்க நன்றி. நேரம் மினக்கட்டு எங்களோட நின்று கதைச்சு பேசி எங்களுக்கு தகவல்கள் சொன்னதுக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இதில் இருந்து புல்மோட்டை பிரதான வீதிக்கு போய்
அந்த வீதியால் பயணம் செய்து இறக்கக்கண்டி பாலத்தடிக்கு போக போகிறோம். சரி, பிரதான வீதிக்கு வந்துட்டேன். நீ இப்படியே போவோம். வெள்ளப்பக்கம் பாருங்க, இதில் போகிற வீதிக்கு போய் வந்துட்டோம். இந்த பகுதியில் அதிகமான கடைகள் இருக்குது, வெவ்வேறு கடைகள் இருக்குது. நாங்கள் இடப்பக்கத்தை பிறகு காட்டுறோம், இப்போ வேலை பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. ஆனால் இந்த பகுதியில் அதிகமாக மரங்கள் நல்ல சோலையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் பழக்கடை, பழம் வாங்கி சாப்பிடுவோமா. ஒரு அரபு கல்லூரி ஒன்று இதில் இருக்குது. சரி, இப்படி நேர பாருங்கோ, இது இறக்கக்கண்டி பாலம். பாலத்தை பார்த்து கொண்டு வாங்க. பாலத்தில் வெள்ளப்பக்கம் பாருங்க, களப்பு பகுதி. இது ஒரு முகத்துவாரம். எப்படி இருக்கு? என்ன நீளமான பாலம் தான். அருமையை. இப்போ நாங்கள் பெரிய பாலத்தால் போகிறோம். சரி, இதுக்கங்கால வேறு ஊர், அங்கே போகையில். சரியா, அது அப்புறம் ஒரு நாளைக்கு காணொலியாக பார்ப்போம். இதில் பக்கத்தில் இறங்கி சொல்கிறத விட உங்களை கூட்டிக்கொண்டு போகிறேன்னு பாருங்க. நான் நீங்கள் நேர வார மாதிரியான ஒரு உணர்வை தரோணுமன்றதுக்காக முயற்சி எடுக்கிறேன். சரியா, இதால் இப்படியே இடப்பக்கம் திரும்புவோம். இதால் திரும்பி இதுக்குள்ளே போவோம். இதால் போனால் ஆரம்பகால பகுதியில் இருந்த ஒரு சின்ன பாலம் இருக்குது. இறக்கக்கண்டிக்குள்ளே இன்னும் போகலை. இந்த பாலத்துக்கு அங்கால தான் இறக்கக்கண்டி, அதாவது நிலாவளி ஆரம்பமாகிறது அங்கே தான். ஓ, இப்போ பாருங்க, இதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்த சின்ன பாலம். ஓ, இல்லை வேலை பக்கம் பாருங்க, கடல் நீரேரி அல்லது களப்பு என்று சொல்லலாம். இதுதான் இது அப்படியே போய் நிலாவளியினுடைய ஒரு பக்கம் வரைக்கும் நீளுது. இதில் இடப்பக்கம் பாருங்க பெரிய பாலம். இந்த பாலத்தினுடைய கீழ்ப்பகுதியை பாருங்க, தூணை பார்த்தீங்களா, ஆனால் எல்லாம் கரல் பிடிக்குது பாருங்க. இதுதான் பழைய பாலம். இதில் இருந்து அந்த முகத்துவாரத்தை பாருங்க, அந்த பகுதியை பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்கு. என்ன தமிழ் தமிழ் யூடியூப். நீங்கள் எந்த இடம்? போலீஸா? நாங்கள் இந்த இடங்கள் சுற்றி காட்டுறது யூடியூப் சேனல் பவனீசன், யாழ்ப்பாணம். நீங்கள் சிஐடியா? இப்போ சந்தேகப்படணும் தானே? என்ன இல்லை, நாங்கள் திருவோணமலைக்கு நாங்கள் ஒரு மாதம் நின்று எல்லா இடமும் சுற்றி சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் இந்த நிலாவளி என்ற இடம் சுற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இல்லை நாங்கள் இங்கே தான் இப்போ ஒரு மாதத்துக்கு. நீங்கள் எதுவும் சந்தேகம்னா விசாரிக்கலாம். இல்லை, உங்கள்கிட்ட கடமையை நீங்கள் செய்யத்தானே வேணும். கடமையை செய்யாமல் இருக்கல. பவனீசன். இல்லை, நாங்கள் அந்த இடங்களை இப்போ இதில் என்ன சொல்லிக்கொண்டுனா, இந்த காட்சியை பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்குன்னு. சரி சரி சரி. இந்த பகுதி எப்படி கூகுள் வரைபடத்தில் இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன்னு வாங்க. இப்படியே நேராக பார்த்து கொண்டு வாங்க. சின்ன குட்டி பாலம். சரி, இந்த மர நிழலுக்கு கீழே நின்று இந்த கூகுள் வரைபடத்தில் உங்களுக்கு காட்டுறேன். சரியா, இப்போ நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். இதுதான் நாங்கள் போன பாலம். சரியா, இது இந்த முகத்துவாரம். இது நிலாவளி களப்பு. இந்த களப்புக்கு சின்ன கரைச்சி என்ற பேர் எழுதி இருக்குது. ஆனால் கூடுதலாக நான் இங்கே போன நேரத்தில் களப்பு இருக்குது, நிலாவளி களப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னவர்கள். இதுதான் அந்த பகுதி பாருங்க.
இப்போ இதுக்கு இங்கால தான் நிலாவளி. இறக்க கண்டியில் ஏற்கனவே காட்டினது இந்த பகுதி. இப்போ நாங்கள் இந்த வீதியினுடைய இந்த பகுதியை உங்களுக்கு காட்ட போகிறோம். இதுக்குள்ளே என்னென்ன இடங்கள் இருக்குன்றதை மேலோட்டமாக பயணம் செய்து அறிஞ்சு கொள்வோம். சரியா? இது திருகோணமலை புல்மோட்டை பிரதான வீதி. இந்த வீதியிலிருந்து நிறைய குறுக்கு வீதிகள் போகுது. உதாரணத்துக்கு இந்த சுத்தவரை இருக்கிற 4 பக்கமும் வீதி அப்படியே எடுத்து பார்த்தா இதுக்குள்ளே நிறைய வீடுகள் இருக்குது. ஆக இந்த பகுதியில் தான் அதிகமான குடியிருப்புகள் இருக்குது. சரியா? நாங்கள் அந்த பகுதியை போய் பார்ப்போம். இந்த ஊரில் வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது, எங்கண்ட ஊருக்கு கூட ஒரு புதிய நபர் வேறு ஒரு ஆள் வேறைக்கு நாங்கள் விசாரிப்போம் தானே. அந்த மாதிரி இந்த பகுதியில் எங்களை 2 புலனாய்வுத்துறையினர் வந்து விசாரித்தவர். யாருண்டா நான் சொன்னேன், நீங்கள் இதன் சந்தேகம்டா 1 மாதம் மிஞ்சி தான் நிற்பேன் வந்து விசாரிங்க. ஏனெண்டா அவர்கள் தங்கள் கடமையை செய்யட்டும், தவறு செய்யாமல் எங்களுக்கு தண்டனை வழங்க முனைய வேண்டாம். அதை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இதில் வெள்ளப்பக்கம் இந்த வெள்ளப்பக்கம் கொஞ்சம் தூரம் பயணம் செய்து வருவோம். இந்த பகுதியை பாருங்க, நிறைய குடியிருப்புகள், நெருக்கமான வீடுகள். வெள்ளப்பக்கம் நேரம் போயிடாது. இந்த பக்கம் எவ்வளவு நெருக்கமாக குடியிருப்புகள் இருக்குன்றதை முதல் காட்டுறேன். அதுக்கு பிறகு மற்ற இடங்களை காட்டுறேன். இந்த இடமெல்லாம் 2 பக்கமுமே வீடுகள் தான். அதனால் இப்போ வேலைப்பக்கம் போகும். வேலைப்பக்கம் போயிடுறோம். தெரியும். நாங்கள் இப்போ எங்கே வந்து விட்டோம்? களப்புக்கு வந்து விட்டோம். ஐயோ ஐயோ, இறங்கி பார்ப்போமா? இப்படி இறங்கி வாங்க. கதையங்க. இப்போ இந்த ஊர் சேர்ந்தவர்கள் வயல் செய்கிற பகுதி அது. இது இப்போ போகிறது இதால் இந்த பாலத்தை தாண்டி போய் போகணும். அப்படியா? யூடியூபர் தான். இது என்ன மரம் பண்ண? இது தில்லையா? அப்படி நிகழத்துக்கு நிற்குதா? உங்களோட பேர்? அண்ணா பக்கப்படுறாரு, நாங்களும் பக்கப்படுறோம், அண்ணாவும் பக்கப்படுறோம். என்ன வேலை செய்கிறீங்க? நாங்கள் நைட் தொழில் தான் போய்த்து வந்து பெருங்கடலுக்கு போகிறேன். இதில் பிடிக்கிறது குறைவா? இதில் சும்மா அப்படி தான் 5 கிலோ 10 கிலோ அப்படின்ட்டு பிடிக்கும். பெருங்கடல் என்ன மாதிரி? பெருங்கடலில் இது சீசன் இல்லை. இது எந்த காலம் போகுது சீசன்? இந்த இங்கெல்லாம் காற்று வரும், கச்சாங்காத்துன்னு சொல்லுவோம். அந்த காலம் தான் இங்கே கொஞ்சம் சீசன். சரி சரி. இப்போ கொஞ்சம் சீசன் குறவு, நீரோட்டம் கூட. மீனவரை தெரியும் தானே, எப்பவும் தொழில் இல்லையா? அதான் அதில் ஒரு இந்த சாதா பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி வேணும். 6 மாதம் தொழில்னு சொன்னால் இப்படியும் ஒரு 2 மாதம் தான் தொழில் நடக்கும். மற்ற 4 மாதமும் காய்கறி தான். ஆனால் போயே ஆகணும். என்ன போயே ஆகணும். பழகிட்டோம், அந்த தொழிலை பழகிட்டோம். அதான் அதான். இதுக்குள்ளே என்ன மாதிரி மீன்கள் இருக்குது? இதுக்குள்ள தெரியும் தானே, கலப்பு மீன், மணல், கயல், ஓரா. சரி. அப்படி ஐட்டங்கள். நண்டுகள் பிடிப்பாங்க. நண்டு இருக்குன்னு இறால் போடுவோம். மாரி காலம் தான் கொஞ்சம் கூடுதலாக. இதுக்குள்ள இறால் இருக்குமா? அப்படி சீசனுக்கு மை தொழில் நடந்துட்டு போகும். அதுதான் அதுதான். இப்போ நீங்கள் வேறு எதுவும் வேலையும் செய்கிறீங்களா? வேலை என்ன போகிறோம், இதுக்கு தான் மெயினாக கடலுக்கு தான். அது எப்பயாவது இருந்துட்டு ஒரு பெரிய ஒரு தொகை வரும். ஏன்னா அப்படி தான் மீன் கூட வரும், சிலது குறைவாக வரும். அப்படி தான். 20 ஃபைத்து 17 கிலோ தான் மீன். இன்றைக்கு போனது 17 கிலோ. காணாதா? அது செலவு காசு வராது. எண்ணெய் அடிக்கணும், மீன் சாப்பாடு எடுக்கணும், கணக்காக வேலை இருக்குது. எப்படியும் ஒரு 10 லிட்டர் எண்ணெய் அடிக்கணும். குறைஞ்சது எத்தனை கிலோ பிடிச்சா அவங்களுக்கு போதும்? ஒரு 50 கிலோ கொண்டு வந்தால் 7,000 காசு கிடைக்கும். அதில் செலவெல்லாம் போனால் ஒரு 4 சம்பளம் மாதிரி தான். எப்பயாவது கூட வந்திருக்கா உங்களுக்கு? அந்த சீசன் டைமில் படும். சுருக்கு வலை வளைச்சா அப்படி 2000 கிலோ 1000 கிலோன்னு படும். அப்படியும் வருமா? இப்போ இதுக்குள்ளே எத்தனை பள்ளி வாசல்கள் இருக்குது? இதுக்குள்ள
பெருசி 2 இருக்கு. இதில் ஒன்று இருக்குது, அங்கே வாழை வீட்டில் ஒன்று இருக்கு. அங்கால போகணுமா? இதே இந்த கிராமத்தில் வந்து 2 பிரிவு. அங்கால பிரிவு வாழை விட்டு ஜலராய கண்டி. இறக்கக்கண்டிக்குள்ளேயே 2 இருக்குது. எங்கட பழைய பள்ளி வந்து அங்கே இருக்கு, கண்ட்ரி அந்த மருசா ஒன்று இருக்கு. ஒரு அரபு கல்லூரி இருக்கா? அதான் எங்கட பழைய பள்ளி. அது இப்போ இயங்குறது இல்லையா? அதெல்லாம் மதரசா நடக்குது, ஓதி கொடுக்குறது. அந்த அரபு கல்லூரி நடக்குது பிள்ளைகளை வச்சு. இதெல்லாம் பிறகு வந்ததா? இதே புதுசாக கட்டினது எல்லாம். இது எவ்வளோ காலம் வரும் கட்டி? இது கட்டி ஒரு 10 வருஷம் இருக்கும் போல. இதுக்கு மேலாம் சும்மா அந்த நிலமட்டத்தில் இருந்தது. இங்கே மீன் தான், சீசனுக்கு மீன் தொழில் தான். அரசாங்க ஜப்பாராக்கள் சும்மா அப்படி ஒரு 25% இருக்கும். கூலி தொழிலாளர் ஒரு 10% இருக்கும். சரி சரி. விவசாயி ஒரு 10% இருக்கும். ஆனால் மீன்பிடி தொழில் தான் கூட. மெயினாக தான். அப்புறம் நீங்கள் உங்களோட ஊர்? சிறுபடி யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்துலேருந்து கொஞ்சம் ஊரை பார்க்க வந்து நாங்கள். பரவாயில்ல, வந்துருக்கீங்களா அவ்வளோ தூரம் இருந்து, அது சந்தோஷமே. சரி, என்ன இப்படியே நாங்கள் பிரதான வீதி நோக்கி நகர்வோம். இந்த வீதியில் இடப்பக்கம் பாருங்க, இது மொஹைதீன் ஜும்மா பள்ளிவாசல். பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வேற உண்மையிலேயே எங்களுக்கு பழைய நினைவுகள் வந்து போகுதப்பா. ஆசை ஆசையாக இருக்கிறது, அதுபோல் வாழ்ந்திடவே. பள்ளிக்கூட காலத்தை நிற்கவே ஆசையாக உண்மையும். இந்த பகுதி நெருக்கமான குடியிருப்புகளோடு இருக்கிற ஒரு இடம்தான். சரி, இப்போ நாங்கள் வெள்ளப்பக்கம் போகணும். இதில் பள்ளிக்கூடம் இருக்கிறா, பள்ளிக்கூடத்தை காட்டாமல் போயிருக்கேன். நல்லா காலம் இந்த பக்கம் காட்டு. என்ன பள்ளிக்கூடம்? மகாவித்யாலயம், அல்ஹம்ரா மகாவித்யாலயம். அல்ஹம்ரா ஆண்கள் கல்லூரி. இதில் இருக்கிறது தான் இந்த பழைய பள்ளிவாசல் என்று அந்த அண்ணா சொன்னவர். சரி, இப்படியே போவோம். இதாக தான் வந்து நாங்கள் இப்போ வெள்ளை பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. நிறைய குறுக்கு வீதி போகுது மக்களே. எல்லா குறுக்கு வீதிகளுக்குள்ளேயுமே போக முடியாது. எனக்கு தெரிஞ்ச பாருங்க, நான் எண்ணி சொல்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 குறுக்கு வீதி போகுது. 11 குறுக்கு வீதிக்குள்ளேயும் போகலாமோ? இல்லை. வீதிகள் நிறைய எண்ணில் அடங்காத குறுக்கு வீதிகள். இப்போ நாங்கள் அடுத்ததாக வர குறுக்கு வீதிக்குள்ளே போவோம். பின்ன வாழ்ந்ததா இல்லை தானே? இதில் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் இருக்குது. இதுக்குள்ளால போய் வரும். இரண்டு பக்கமுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியாக வீடுகள். இப்போ நாங்கள் இதால் இறங்கி கொஞ்சம் தூரம் போவோம். இந்த பக்கமெல்லாம் பத்தை காடாக தான் இருக்குது. வேகமாக போயிடுவோம். இதோட அதனால் முள்வேலி போட்டுட்டு போக முடியாது. அது பாருங்க, வெறுங்காணிகளாக பத்தை
காடாக தான் இருக்குது. சரி, நாங்கள் இனி திருப்புவோம். இந்த பகுதியால் போகும்போது கலப்பு வருது. கலப்புக்கு அங்காலையெல்லாம் வயல் நிலங்கள் தானே செய்கிறது. சரி, நாங்கள் இப்படி பிரதான வீதிக்கு போவோம். போவோமா ஊர்கோலம், பிரதான வீதிக்கு வந்துட்டோம். மேலே பக்கம் ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது. பசிக்குது பசிக்குது, சாப்பிடுவோமா. நேரம் 12:08. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, நூறானிய ஆலர் பாடசாலை வீதி இது. இந்த வீதியால் போய் கலப்பு கரைக்கு போய் திரும்ப வந்து பிரதான வீதியை பார்க்காம கலப்பு கரையால் போவோம். சரியா? ஐயா வணக்கம், எப்படி சுகம்? நாங்கள் இப்போ உங்களோட ஊர் சுற்றி பார்ப்போம் வந்து நாங்கள். இதை விட இந்த இடம் வாழையூட்டில் அந்த பள்ளிவாசல் அங்கே இருக்குது. இதால் போயிட்டு மாறி இப்படி டர்ன் பண்ணி இப்படி ஒரு ஜங்ஷன் வரும். இப்படி போனீங்கன்னா அடுத்த பள்ளி விட்டு பெரிய பள்ளியா? பெரிய பள்ளி, அம்மா பள்ளி. அப்படி போகிறத விட இப்படி போயிட்டு நேரம் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்த பாதையை விட விராத பாதையை தேர்வு செய்வோம். பாதையை தேடாதே, பாதையை உருவாக்கு. ஏற்கனவே போட்டிருக்கிற பாதை தான் அதில் போய் பார்ப்போம். எப்படி போகுது நோன்பு பண்டிகைகள்? கொஞ்சம் வெயில் தான் கூட. ஓ, என்ன கடும் வெயில்? என்ன எங்கேருந்து எந்த ரோடால் வாரீங்க நீங்கள் வரைக்கிட்ட? நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வந்து நிற்கிறோம். திருகோணமலையில் நின்று ஒவ்வொரு இடத்தையும் பார்க்குறோம் சுற்றி சுற்றி. உங்களோட பேர்? அப்துல் ரசாக் அப்துல் ஜுனூத். சரி ஐயா, சரி சரி சரி. முன்கூட்டிய ரமலான் பண்டிகை வாழ்த்துக்கள். சரி சரி ஐயா, சரி சரி. இதில் ஒரு பள்ளி இருக்குது, சின்ன பள்ளி. சரி, இதால் போவோம். இதில் ஒரு பள்ளி இருக்குன்னு சொன்னாங்க. ஆணையிலே பள்ளியே அண்ணா, இதில் ஒரு பள்ளி ஒன்று இருக்குல்ல, அடுத்த வீதி. ஐயா, இதுக்குள்ளே இருக்கிற பள்ளிக்கு என்ன பேர்? நூர் முகமது பள்ளி. ஆ, எங்கள் இடத்துல இருக்காது. சரி ஐயா. இங்கே இருக்குது மஸ்ஜிது நூர் ஜும்மா. சரியா? நாங்கள் இனி உள்ளூர் வீதியால் போவோம். நீளத்துக்கு போய் பிறகு குறுக்கு வீதிக்கு போவோம். ஏன் உள்ளூர் வீதியால் போடுறேன்னா, இந்த உள்ளூர் பகுதி எப்படி இருப்பேன். பிரதான வீதியால் போகும்போது நகரமயமாதலை தான் பார்க்க முடியும். இந்த வேலை பக்கம் போகும்போது தென்னந்தோப்பு, சைவ கோயில் இருக்குது, பிள்ளையார் கோயில். திருகோணமலை புல்மோட்டை பிரதான வீதியில் இந்த இடத்துல இருக்கிறது இறக்கக்கண்டி சிங்கள வித்தியாலயம். அதில் இருக்கிறது சிங்கள பள்ளி. சரி, இனி நாங்கள் எங்கே போகணும்னா, திருப்பூர். வாகனம் வருதா? சரி, இந்த வீதியில் வேலை பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்கோ. ஏனெண்டா இனி திகதிக்கா குறுக்கு வீதிகள் போகுது. ஆனாலும் கூட அது அந்த அளவுக்கு உள்ளுக்கு போய் பார்க்குற அளவுக்கு இல்லைங்க. பாருங்க, நாங்கள் இந்த இடத்த போய் இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம். இதில் சின்ன சின்ன குறுக்கு வீதிகள் போகுது, அப்படியே கலப்பில் போய் முடியுது. இதுக்குள்ளே திகதிக்கா சின்ன சின்ன தங்கு விடுதிகளும் இருக்குது.
நிறைய தங்க விடுதிகள் இருக்குது. இறக்கக்கண்டியில் இருந்து திருகோணமலை நகரப்பகுதி நோக்கி போகும் வரைக்கும் தொடர்ச்சியாக விடுதிகள் தான். எந்த பகுதியை பார்த்தோம் நல்ல வகையாக இருக்கணும். ஆனால் இந்த இடமெல்லாம் எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பாக வளர்ச்சியடைந்து போயிருக்கும். திருகோணமலை ஒரு நாள் திருகோணமலை மாவட்டம் நிலாவளி இறக்கக்கண்டி என்ற அந்த இடத்தை முழுமையாக பார்த்தாச்சு. இந்த காணொலியை பார்த்தவங்களுக்கு நன்றிகள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நிலாவளியினுடைய எஞ்சிய பகுதிகளை அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம்.